பஞ்சாங்கத்தில் உள்ள 5 அங்கங்களில் 2வது அங்கமாக திதி வருது. இந்த திதி 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று சுக்லபட்சம், இன்னொன்று கிருஷ்ணபட்சம். சுக்லபட்சங்கிறது வளர்பிறை திதி, கிருஷ்ணபட்சங்கிறது தேய்பிறை திதி. இதில் சாமானிய மக்களின் வழக்கத்தில் இருந்து வர திதி அமாவாசை, பாட்டியம்மை, அஷ்டமி, நவமி. இதை பல பேர் சாமானிய மனிதர்கள் இன்னமும் பார்த்து பயன்படுத்திக்கிட்டு வராங்க. இந்த திதியை பொறுத்த வரைக்கும் நன்மை தீமைகள் அதிகமாக நடைபெறக்கூடிய அமைப்புகளும் உண்டு. அமாவாசையை நெருங்கும் போது மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதோட வீரியம் கொஞ்சம் அதிகமாகும்படி இருக்கும். அது மாதிரி கடவுளுடைய சீற்றமும் கொஞ்சம் மாறுதல் ஏற்படும். அதனால் இன்னமும் இந்த திதிகள் செயல்பாட்டில் இருந்துட்டு வருது. திதிகளுக்கு உண்டான பலன்களும் மக்களுக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது.